ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். உண்மை அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு திட்டமாய் ஆராய்ந்தபடி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறதற்காகவும் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளும் வரலாறோடு ஒப்பிட்டு எவைகள் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்பதை ஆராய கர்த்தர் இந்த நாட்களில் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக கர்த்தருக்கும் நன்றி செலுத்தி இந்த நேரத்திலே நான் இந்த படைப்பை குறித்து உங்கள் மத்தியிலே வைக்கவிருக்கிறேன். அருமையானவர்களே, 3 பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் பார்க்கும்படிக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறதான இந்த நிகழ்ச்சிகளிலே முதல் காரியங்களை நாம் ஏற்கனவே கடந்த நாட்களிலே பார்த்தோம். கெஹனா என்று சொல்லப்படுகிற ஹின்னோம் வேலி என்ற முதல் பள்ளத்தாக்கின் அடிப்படையிலே அவைகள் பார்க்க நேரிட்டதை நாம் பார்க்கிறோம். அதில் ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற வரைபடத்தின்படி ஷேன் என்று சொல்ல இருக்கக்கூடிய அந்த எபிரேய பதத்தினுடைய ஒரு வடிவமைப்பை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இந்த வடிவமைப்பை குறித்து ஆழமாய் தெரியவில்லை என்றால் இதற்கு முன் இருக்கிற பதிப்பை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அந்த ஷீன் என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தையினுடைய முழுவதுமான உள்ள மொழி பதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் தேவ ஆவியானவர் எப்படி அது குறித்து அந்த வடிவமைப்பில் மிகப்பெரிய ஒரு மறைபொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவைகளிலே காண்பிக்கிறதுக்கு ஏற்பாக அதில் 3 கோடுகள் இருக்கிறதும் ஒரு பாலம் போல அது இணைக்கப்பட்டிருக்கிறதும் மேலே ஒரு புள்ளி அதற்காக வலது பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறதும் முக்கியமாக நாம் அந்த எழுத்தை குறித்து பார்த்தோம். இடது பக்கம் வைத்தால் சின் என்ற அந்த தலைப்பிலேயும் அது பாவத்தை குறித்து போகிறது. வலது பக்கம் வைத்தால் அது பரிசுத்தத்தை குறித்து தேவராஜ்யத்தை குறித்தும் தேவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனுடைய மிக மிக முக்கியமான காரியங்களை அதிலே நாம் வைத்தோம். அதில் டைரோபியான் வேலியும் கெஹினோம் வேலி, கித்ரோன் வேலி என்று சொல்லியிருக்கிற எருசலேமினுடைய 3 முக்கியமான பள்ளத்தாக்குகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏற்கனவே கெஹினோம் வேலி அல்லது கெஹனா ஹின்னோம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த பள்ளத்தாக்கை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறதான முக்கியமான காரியம் கித்ரோன் வேலி. கெத்ரோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான இந்த மிக முக்கியமான வேலி. அதற்கு முன்பதாக நாம் பார்க்க போகிறது அந்த எழுத்தினுடைய வடிவமைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் அதில் உங்கள் வரைந்திருக்கிற கோட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஷீன் என்ற எழுத்தினுடைய அமைப்பிலேயே இருக்கக்கூடியதான கித்ரோன் வேலி, சென்ட்ரல் வேலி, ஹின்னோம் வேலி என்று சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். அருமையானவர்களே, அதற்கு அடுத்த படத்திலும் கூட நீங்கள் அதனுடைய மற்றொரு வரைபடத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதில் வேலி ஆஃப் ஜோசபாத் என்று சொல்லி இருக்கக்கூடிய வேலியும் மற்ற ஹின்னோம் வேலியும் நடுவிலே டைரோபின் வேலி என்று கூடிய சென்ட்ரல் வேலி அதில் இணைக்கப்படுகிறதையும் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வடிவமைப்பை பார்த்தால் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில அடையாள குறிப்புகளை மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் உபயோகிக்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் கவனமாய் பார்க்கலாம். ஒரு தூணை போலவும் 3 காரியங்கள் இணைக்கிறதை குறித்து இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து நான் வேறு விதத்திலே அதை குறித்து ஒரு ஆராய்ச்சியிலே நான் கொண்டு போக விரும்பவில்லை. ஆனால் இது ஒரு வடிவமைப்பை சொல்லும் பொழுது தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பாக வேல் என்ற ஒரு பொருளை குறித்து காண்பிக்கிறதாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது வேறு ஒன்றுமில்லை, தேவனுடைய நாமத்தை குறித்திருக்கிற காரியம். இது நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே மிக முக்கியமாக தேவன் பொருட்களை எடுக்கிறோம், பலிகளை எடுக்குவதற்கு இதை உபயோகப்படுத்துவதற்கு முக்கியமாய் வைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எல்லா பொருட்களுக்குமே ஒரு காரியங்களை கர்த்தர் அந்த நாட்கள் கொடுத்திருக்கிறார். இதனுடைய லக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய நம்பர் என்று சொல்லும் பொழுது, லக்கம் என்று சொல்லும் பொழுது 300 என்ற தலைப்பில் இருக்கிறது. நாம் இந்த 3 பள்ளத்தாக்கை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறதான இந்த பகுதியினுடைய கடைசி பகுதி வரும்பொழுது அதனுடைய லக்கம் எப்படி 300 என்ற அந்த லக்கம் வந்தது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி பகுதியில். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுது இப்படியான ஒரு வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காரியங்களை கொடுத்து பார்க்கும் பொழுது மாடர்ன் ஷின் என்ற ஒரு பிக்சர் கூட உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய இடத்துல
எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தாலும் கூட அந்த வரைபடத்தினால எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதே பகுதி அதே விதமாகத்தான், கொஞ்சம் குறைய இடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான நிலவரங்களும் அதிலிருந்து மாற்றப்பட்டதாக இல்லை. அதில் குறிக்கப்பட்டபடியே இருக்கிறதை நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி இருக்கிற சூழ்நிலைகளிலே நாம் இந்த கித்ரோன் வேலி என்று சொல்லும் பொழுது எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது, அதை முதலாவது நாம் பார்த்தால் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் அதிலே கிடைக்கும். அதுக்கு பிற்பாடு நாம் அதுக்குரிய காரியங்களை, என்ன சின்ன ஆராய்ச்சிகள் இருக்கிறதோ அதை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். உங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த கண்ணோட்டம் எப்படி கித்ரோன் வேலி எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை இப்பொழுது உங்கள் கண் முன்பாக கொண்டு வருகிறதை பாருங்கள். இதில் எருசலேமினுடைய மைய பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த வேலியினுடைய காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது அப்படியே எருசலேமினுடைய மத்திய பகுதியிலிருந்து புறப்பட்டு, அதாவது சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்கக்கூடிய கிஹோன் ஸ்ப்ரிங் என்று ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றுகளிலிருந்து அப்படியாக புறப்பட்டு நேரடியாக எந்த இடம் வரைக்கும் போகிறது, வேதம் அதை திட்டவட்டமாக சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகத்திலே கூட நீங்கள் அதை குறித்து வாசிக்கிறீர்கள். அவைகள் கர்த்தர் எந்த எல்லை வரைக்கும் அவர் கொண்டு போவார் என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இது எல்லா மவுண்ட் ஆலிவ்ஸ் ஒலிவமலையின் அடிவாரங்களிலே மற்றும் உள்ள ஒவ்வொரு எல்லைகள் வழியாக கடந்து போகிறதை நகல் கிஹோன் என்று சொல்லப்படுகிறதான அந்த வரைபடத்தில் அவ்வப்பொழுது வருகிறதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதிலே தான் இந்த வேலி என்று சொல்லுகிறதும் கிஹோன் ரிவர் என்று சொல்லுகிறதும் அதனுடைய ஊற்றுகளிலிருந்து புறப்பட்டு வருகிறதான அந்த தண்ணீர் இந்த கித்ரோன் வேலியிலே புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்குறோம். இது கடைசி வரைக்கும் போகிறது. ஒருவேளை இது மற்ற நாட்களிலே, நல்ல மழை பெய்யும் நாட்களிலே இதில் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற நாட்களில் பார்க்கும்போது சாதாரண அளவுக்குத்தான் இதில் தண்ணீர் போகிறதை குறித்து பார்ப்பீர்கள். இது கடைசியாக எங்கே போகிறது என்பதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவைகள் கடந்து போய்கொண்டே இருக்கிற எல்லா எல்லைகளிலும் எருசலேமில் இருந்து சவுத் ஈஸ்டாக போகக்கூடிய ஒரு நிலவரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தென்கிழக்கு பகுதியிலே என்று சொல்வார்கள். அந்த தென்கிழக்கு பகுதியை நோக்கி அப்படியே கடந்து போய்கொண்டிருக்கிறது. நேரடியாக உங்களுக்கு என்கேதி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த என்கேதி வழியாக நேரடியாக இது டெட்சி என்று சொல்லப்படுகிற சவக்கடலிலே நேரடியாக போய் இணைக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இது எருசலேமினுடைய இடத்துல ஆரம்பிக்கிற ஊற்று அங்கே இருந்து புறப்பட்டு அந்த வேலி என்று கித்ரோன் வேலி என்று சொல்லப்படுகிறதான அந்த வேலி டெட்சி வரைக்கும். ஏனென்றால் இது வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின்படி கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற நிலைமை வரைக்கும் இது மிக முக்கியமான காரியத்தை இது எடுத்துக்கொண்டிருக்கிறபடியினாலே தான் இதை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க வேண்டியதாய் அவசியமாய் இருக்கிறதை குறித்து நான் பார்க்கிறேன். ஆகையால் தான் இதை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். இது அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் கூகுள் எர்த் மேப்பில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இது உங்களுக்கு மிக அருமையாக தெளிவாக தெரியும். அருமையானவர்களே, இது நேரடியாக போய் அந்த டெட்சி சவக்கடலிலே அது சேருகிறதை குறித்து நாம் பார்க்குறோம். இப்படி இந்த கித்ரோன் வேலி ஒரு முக்கியமான எல்லைகளுக்கு நேராக கடந்து போகிறதை குறித்து நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் நாம் நன்றாக அறிகிறோம். இது ஜெருசலேமுடைய மத்திய பகுதிகளிலே இருக்கிறபடியினாலே இது சிட்டி ஆஃப் டேவிட்லேருந்து பார்க்கும் பொழுது நன்றாகவே எல்லாராலும் முற்றுமுடிய அதை கவனிக்கத்தக்கதான ஒரு நிலைமையிலே அது காணப்படுகிறது. ஏனென்றால் ஒலிவமலையின் ஒரு பக்கமும் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். எருசலேமினுடைய மிக முக்கியமான மைய பகுதியாகிய மவுண்ட் மோரியா என்று இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காக தான் இந்த பள்ளத்தாக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அடுத்த இரண்டாவது வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த சிட்டி ஆஃப் டேவிட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அருமையானவர்களே, இது நாம் எடுத்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது சிட்டி ஆஃப் டேவிட்ல ஏற்கனவே அந்த ஷெல்டர் இருக்கிற பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அதிலே உங்களுக்கு
நான் கூட்டிக் கொண்டு போகிற ஜனங்கள் எல்லாரும் கடைசியாக அந்த எல்லா எல்லைகளையும் தாண்டி வெளியே நாம் கடந்து வரும் பொழுது அந்த சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்லுகிற சுரங்க பாதையின் வழியாக எசேக்கியாவினுடைய டனல் என்று சொல்லப்படுகிற அந்த மிக முக்கியமான குகை என்று அழைக்கப்படுகிற காரியமும், கீகோன் ஸ்ப்ரிங் என்று சொல்லியிருக்கிற ஊற்றும், இவைகள் எல்லாம் அதற்குள் ஆழமாக இருக்கிறது. அடுத்த பக்கமாக நாம் வெளி வருகிற பொழுது அது சீலோவாம் குளத்தின் அண்டையில் ஒரு பகுதியிலே வெளியே வருகிறதாக காணப்படும். இந்த இடத்திலே தான் எல்லாரும் வெளியே வரும் பொழுது கொஞ்சம் இளைப்பாறுவார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதற்குள்ளதாக நாம் இந்த குகைகளுக்குள்ளே ஆழமாய் கீழே கடந்து ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட காரியம் அன்றைக்கு எபூசியர்களின் மத்தியிலே எருசலேமை பிடிக்கிறதற்காக அல்லது மவுண்ட் ஜாயினை தன்னுடைய நகரமாக மாற்றிக்கொள்வதற்கு தாவீது யுத்தம் இல்லாமல் இந்த இடத்தை பிடித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஏனென்றால் அந்த பள்ளத்தாக்கு எந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை எருசலேமுக்கு போனால் அதை எப்படி பார்க்கணும், அதை குறித்ததான அறிவு உங்களுக்கு என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற. அடுத்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிறதான அங்கே மவுண்ட் மோரியாவினுடைய முக்கியமான ஒரு எல்லை பகுதி சையத் சலாகுதீன் அவர்களால் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த கட்டிடத்தினுடைய எட்ஜ் என்று சொல்வார்கள். அந்த ரிஃப்ட் வேலியில முக்கியமாக அது இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து வருகிற பள்ளத்தாக்கு தான் கித்ரோனுடைய பள்ளத்தாக்கு. இதில் நீங்கள் ஏரியல் வியூவை நீங்கள் அடுத்த பிக்சரில் பார்க்கிறீர்கள். எப்படி அந்த இடத்துல இன்றைக்கு இருக்கிற வரைபடத்தினுடைய முக்கியமான பகுதியை, ஒரு பார்வையை, கழுகு பார்வையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதில் மத்திய பகுதி டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடம்தான் மவுண்ட் மோரியா. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு கொண்டு போன இடம் என்று மிக முக்கியமாய் உலகம் முழுவதும் கருதப்படுகிறது. 3 சமுதாயத்தினரும் 3 மதத்தினரும் இதை முக்கியமாய் கருதுகிறார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற 3 பேருக்கும் இது முக்கியமான காரியமாய் இருக்கிற டெம்பிள் மவுண்டை பார்க்கிறோம். அதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடியதான் மவுண்ட் ஆலிவ்ஸ் என்று சொல்லி கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். கித்ரோன் வேலி அதிலிருந்து கீழே இறங்கி வருகிற இடம், ஹின்னோம் வேலி அதிலிருந்து இன்னும் கீழே இறங்கி வருகிற இடம் என்று சொல்லி நம்ம பார்க்குற ஜாஃபா கேட் என்று சொல்லுகிற இடத்துல தான் உங்களுக்கு டேவிடுடைய சிட்டாடல் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது. அவைகள் தான் எருசலேமினுடைய ஜூயிஷ் கோட்டருக்கு உள்ளே நுழையக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் இந்த ஏரியல் வியூ, அதாவது சவுத் வெஸ்ட் ஏரியல் வியூ என்றால். ஏன்னா வெஸ்ட்லே தான் உங்களுக்கு டெம்பிள் மவுண்ட் இருக்கிறது, ஈஸ்ட்ல தான் மவுண்ட் ஆலிவ்ஸ் இருக்கிறது. அதாவது கித்ரோன் வேலியிலிருந்து நாம் 2ஆக அதை பிரித்து பார்க்க வேண்டுமானால் இவைகள் தான் உங்கள் மத்தியிலே இன்னும் அடுத்த படத்திலே நீங்கள் இன்னும் க்ளோஸாக நீங்கள் பார்க்கக்கூடிய கெனசெட் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்ட் ஹவுஸ், எருசலேமில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஹவுஸ் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எதற்காக என்றால் இந்த கித்ரோன் வேலியை சுற்றி எவ்வளவு முக்கியமான காரியங்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதில் தான் ஹின்னோம் வேலி, ஹில் ஆஃப் அஃபன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதில் கித்ரோன் வேலியும் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி இருக்கிற நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன காண்பிக்கிறார்? அடுத்த சிட்டி ஆஃப் டேவினுடைய இறங்கி வந்து நிற்கிற பகுதி இதுதான். நாம் அநேக நேரத்திலே வந்து நின்று நாம் அடுத்த கட்டமாய் அடுத்த எல்லைக்கு போகிறதுக்கு இந்த எல்லைக்குள்ளே வருவோம். இது மிக முக்கியமாய் நான் உங்களுக்கு காண்பிக்கிற சில வரைபடங்கள். எதற்காக என்றால் நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி முக்கியமான மைய பகுதியான எருசலேம் இன்னும் அந்த பூர்வீக நிலைமையிலேயே எந்த ஒரு மாற்றங்களையும் காணாமல் அதே நிலைமையில் போகிறது. ஏன்னா இங்கே ஒரு புதிய பில்டிங் கட்டுவதற்கு எந்த பெர்மிஷனும் கிடையாது. இது சட்டப்படி அங்கு யாரும் எதையும் செய்ய முடியாது. வெறும் ஆராய்ச்சியாளர்கள் மாத்திரமே மற்ற காரியங்களை செய்வதற்கு இந்த இடத்துல இப்பொழுது அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக எல்லா பகுதிகளும் இப்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல் அந்த ஆர்கியாலஜிக்கல் கண்ட்ரோலில் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்குறோம். கருமையானவர்களே, இந்த கோல்டன் கேட் இருக்கிற அடுத்த வரைபடத்தில் பார்ப்பீங்கள் முழுவதுமாய் பனி. நவம்பர் டிசம்பர் காலங்களில் பார்க்கும் பொழுது யாரும் அந்த இடத்துல போக முடியாது. மிக முக்கியமாய் அது ஒரு அப்படியே ஒயிட் சிட்டி மாதிரி தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்னோ அங்கே இருக்கும். அடுத்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறது முக்கியமாக ஒரு சர்ச் வடிவமைப்பில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த சர்ச் வேற ஒன்றும் இல்லை, சர்ச் ஆஃப் ஆகனி என்று சொல்வார்கள். மிகுந்த வியாகுலப்பட்டு ஜெபித்த ஒரு இடம். அந்த இடத்துல தான் இயேசு போய் அவர் ஜெபித்தார். அதுதான் கெத்செமனே தோட்டமாய் இருக்கிறது. அங்கே
தான் இயேசு மிகுந்த பாரத்தோடு தன்னுடைய பாரம் நீங்குவதற்காக, தன்னுடைய அந்த மன கிளேசம் நீங்குவதற்காக அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. இது கித்ரோன் வேலியினுடைய மேல் பகுதியிலே, அதாவது கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நான் பார்க்க வேண்டிய சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த கித்ரோன் வேலி, செட்ரோன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் பல விதத்தில் சி எல்லாமே உபயோகிப்பார்கள். அது ஒரு எபிரேய பதத்திலையும் மற்ற உள்ள நிகழ் அல்லது நகல் கித்ரோன் என்று சொல்லப்படுகிறதான அரபி பதத்திலையும் கூட அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய மலை, அதாவது டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லி மவுண்ட் மோரியா என்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அந்த இடத்திலிருந்து இந்த ஊற்றுகள் பெறப்படுகிற அந்த கித்ரோன் வேலியினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தால் அது வாடி எல் ஜோஸ் என்று சொல்லப்படுகிறது. வேலி ஆஃப் த வால்நட் என்று சொல்வார்கள். அதுதான் மேலே இருக்கக்கூடியதான பகுதி. அதுக்கு அடுத்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது வாடி என் நார் என்று சொல்லுகிறார்கள். அதான் ஃபயர் வேலி. ஏற்கனவே இன்னும் உங்களுக்கு சொல்லப்பட்டது, எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கினி அந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அதே போல ஃபயர் வேலி என்று சொல்லி அழைக்கப்படுகிறதையும் கொடுத்து ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த கூகுள் எர்த் மேப்ல நீங்கள் பார்க்கும்போது கடைசியாக மார்சபா மோனஸ்ட்ரி கிட்டே வந்து நின்றதை நீங்கள் குறித்து பார்த்திருப்பீர்கள். அதுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மைய பகுதியாக இந்த கித்ரோன் வேலியிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இதில் நீங்கள் முக்கியமாய் கண்டுகொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், ஏறக்குறைய இது 400 அடி கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே போகிறது. அதாவது டெட் சி வரைக்கும் போனால், ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து உங்களுக்கு கீழே ஏறக்குறைய 1000 அடி 1200 அடி போகிறதை குறித்து நம்ம பார்க்குற கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எருசலேம் பகுதியிலிருந்து டெட் சி சவக்கடல் பகுதிக்கு போகக்கூடிய தொலைவு என்று எடுத்தால் ஏறக்குறைய 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இது ஒரு மிகப்பெரிய காரியமாக அன்றைக்கு காணப்பட்டது. ஏன்னா இந்த கித்ரோன் வேலி என்று சொல்லும்போது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் உங்களுக்கு சொல்லப்பட்ட அதே பேர் தான் இன்றைக்கு நாம் உபயோகிக்கிறோம். ஆனால் இதனுடைய ஒரு மறுபெயர் மிக முக்கியமாக 4ஆம் நூற்றாண்டிலே மாற்றத்தை கண்டு அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே இருந்தது, ஆனால் எப்போ இது அதிகப்பட்ட இதை உபயோகிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தால் 4ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கித்ரோன் வேலி என்று சொல்கிற ஜோசபாத் வேலியாக, அது ஜோசபாத் யெகோஷாபாத் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். யெகோஷாபாத் என்று சொன்னால் ஆண்டவர் அதை நியாயம் விசாரிப்பார் என்று அர்த்தம். யாவே ஷால் ஜட்ஜ் என்று சொல்லி இருக்கக்கூடிய பதம் தான் யெகோஷாபாத் என்று அழைக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்கள் யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2:12 ஆகிய 2 வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியும். எனக்கு வேலி ஆஃப் ஜோசபாத் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அதே எபிரேய பதத்தில் சொல்லும் பொழுது யெகோஷாபாத் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதில் யாவே ஷால் ஜட்ஜ் என்று சொல்லி இருக்கக்கூடியதை குறித்து பார்க்கிறது. இது ஏற்கனவே ஜூயிஷ்னுடைய அல்லது யூதர்களுடைய மிக முக்கியமான எஸ்கட்டாலஜிக்கல் ப்ராஃபசிஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு இடத்துல அது மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதையும், எலியா அந்த இடத்திலே கடந்து வருகிறார் என்பதையும் குறித்தும், மற்றும் மேசியா வருவார் என்பதையும் குறித்தும், அதில் காக் மெகாக் என்று சொல்லி எசேக்கியேலில் நீங்கள் வாசிப்பீர்கள், அந்த இடத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்லாமல் வேலி ஆஃப் டெசிஷன் என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் வேலி ஆஃப் டெசிஷன் என்றால் அதுதான் ஜட்ஜ்மெண்ட் என்று நம்ம அழைக்கிறோம். ஏனென்றால் ஒரு தீர்மானம் அந்த இடத்துல வருகிறது. கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுப்பேன், அதில் விதவைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. தீர்மானம் என்ற அடிப்படையில் வருகிறதுனால வேலி ஆஃப் டெசிஷன், அது தீர்ப்பாக அவர் சொன்னால் ஒரு மிக முக்கியமான முடிவு அந்த இடத்துல எடுக்கப்படும் என்று சொல்றார். அதே நேரத்தில் நாம் கெஹெனா என்று நாம் சொல்லும் பொழுது வேலி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், முழுவதுமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் இது டெசிஷனாக இருக்கிறது. இதில் தான் அவர் டிசைட் பண்ண போகிறார், என்ன காரியம் செய்ய போகிறார் என்பதை குறித்து அவர் எடுக்க போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மிக முக்கியமாக இது எல்லா நம்பிக்கைக்குரியவர்களுக்கும்
இதுதான் மிக முக்கியமான தீர்ப்பு இங்கே வழங்கப்பட போகிறது. அதில் யூதர், கிறிஸ்தவர், முஸ்லீம் எல்லாருக்கும் இந்த இடத்துல அதை நம்புகிறார்கள். இஸ்லாமியர்களும் இதைத்தான் நம்புகிறார்கள். இந்த இடத்துல தான் மிக முக்கியமான நியாய தீர்ப்பின் காலம் இருக்கிறது. யூதர்கள் அதைத்தான் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்களும் அதைத்தான் நம்புகிறோம். ஏன்? யோவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். அதில் 12-14 வரைக்கும் 3 வசனங்களை உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகிறேன். நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசேபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி, அவர்கள் என் ஜனத்தின் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்த என் தேசத்தையும் பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிற சகல ஜாதியாரை நான் கூட்டி யோசேபாத்தின் பள்ளத்தாக்கு, அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது. இதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு வரைபடத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீர்கள். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் யோசேபாத்தினுடைய பள்ளத்தாக்கு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த யோசேபாத்தின் பள்ளத்தாக்கை நீங்கள் பார்க்கிற வேளையிலே நான் உங்களுக்கு அது மேலோட்டமான ஒரு பார்வையும் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே. இது நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு வரைபடத்தினுடைய இப்பொழுது நேரடி பார்வை. இது கோல்டன் கேட் என்று அழைக்கப்படுகிறதான இந்த எல்லைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதிலிருந்து கிறிஸ்டியன் சிமெட்ரி இருக்கிறதை பார்ப்பீங்க. அதில் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடங்களும், இது முழுவதுமாக ஒரு சமாதி அமைக்கப்பட்டிருக்கிற இடங்களையும் தான் யூதர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்கிறதை பார்க்குறீங்க. இது மிக முக்கியமாக இந்த டெம்பிள் மவுண்ட் மோரியா என்று அழைக்கப்படுகிற இந்த இடம்தான் மிக முக்கியமான காரியம். 3 நம்பிக்கைகளுக்கு உரியதாக இருக்கிறது. ஆபிரகாம் பலி கொடுத்ததான இந்த இடத்துல மிக முக்கியமாய் கருதப்பட்டு கொண்டு இன்றைக்கும் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன அத்தனை தரிசனங்களும் நடக்கிறது. இது பூர்வீகமாய் இருந்த ஆலயத்தினுடைய தேவாலயத்தினுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அந்த நாட்களிலே, இது 70ஆம் ஆண்டிலே எப்படி இயேசுவின் காலத்தில் இடிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். இது ஹேரோதனுடைய டெம்பிள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இடத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எல்லா பலிகளுமே ஒரு காலகட்டத்தில் ஒளிங்க பண்ணிவேன் என்று சொன்னதுபடி எல்லாமே ஒளிந்து போனது அருமையானவர்களே. இதெல்லாம் கித்ரோனுக்கு மேலே இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஏறக்கூடிய கிறிஸ்து மரித்துக்கு பிற்பாடு 150ஆம் காலத்தில் காண்பிக்கப்படுகிறதான படைத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேர்ல்டிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிமெட்ரி என்று சொன்னால் இவைகள் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் யூதர்களுக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் காரியங்களை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது எல்லாம் இந்த இடத்தினுடைய மிக முக்கியமான அமைப்பு. ஏன்னா தாவீது ராஜாவே அன்றைக்கு இதில் அந்த கடைசி நாட்களிலே, அவனுடைய கடைசி நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்து, அதற்கு பிற்பாடு அதை ஒரு முக்கியமாக அதை ஆராய்ந்து அதற்குரிய தேவாலயத்தை கட்டும் பணிக்கென்று ஒரு அடுத்த கட்டத்துக்கு கூட இந்த இடத்துல இருந்தான் போனான். ஆனால் அவன் மூலமாய் அதை செய்யலை, சாலமோன் மூலமாய் அதை செய்ய வைத்தார். இது குழிகள் நிறைய பார்க்கிறீர்கள். இதெல்லாம் அந்த காலத்திலே இயேசு காலத்துக்கு முன்பதாக இருந்த கல்லறைகளாக இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் குறையதான் அது வெளிப்படையாக தெரியறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன குழிமா இருக்கிறது, இது பெரிய குகை, உள்ளே ஆழமாய் போகிற கல்லறைகள். இவைகள் எல்லாம் பூர்வீகமாய் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்காக இருக்கக்கூடிய கல்லறைகள் அருமையானவர்களே. இதற்குள் போனால் அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும். எனக்கு இப்பொழுது அதெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர் கடைசி வருகைக்குரிய ஆயத்தங்கள் இந்த இடத்துல இருக்கிறதை நாம் இன்னும் வரக்கூடிய நேரத்தில் அதை பார்க்க போகிறோம். எப்படி ஒரு மேலோட்டமாய் இந்த காரியங்கள் இருக்கிறது என்பதை யோவேலின் புஸ்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த யோசேபாத்தின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிற இந்த பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல ஜனங்கள் இஸ்ரவேலும் என் சுதந்திரத்தின் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதின் நிமித்தம் நான் வந்து இறங்குவேன். தேசத்தை பிரித்து விட்டார்கள், தேசத்தை எடுத்துக்கொண்டார்கள், இதன் நிமித்தம் நான் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, 12ஆம் வசனத்தில் பார்த்தால் ஜாதிகள் எழும்பி யோசேபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்கள், சுற்றிலும் உள்ள ஜாதிகள் நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அங்கே நான் வீற்றிருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றாக நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தான் அப்சலோம் நிறுத்தின தூணாக கருதப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி இருக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் படிப்படியாக ஒரு காரியமும் இந்த கித்ரோன் வேளையில இவ்வளவு முக்கியமாய் வைக்கப்பட்டிருக்கிற சில அடையாளங்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அப்சலோமுடைய மிக முக்கியமான அந்த பில்லர், குல்லா மாறிய ஒரு தொப்பியை போல இருக்கக்கூடிய வடிவமைப்பில் அப்சலோம் பில்லரும் இது சகரியாவினுடைய கல்லறையாக கருதப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஜாதிகள் எழும்பி யோசேபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்கள், சுற்றிலும் உள்ள ஜாதிகள் நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். இப்போ இந்த பள்ளத்தாக்கு நீங்கள் இப்பொழுது ஏராளமாக இதனுடைய எல்லா வியூவும் நீங்கள் பார்த்தீர்கள். வலது பக்கம், இடது பக்கம், மேற்கு, கிழக்கு என்று சொல்லி எல்லா பகுதிகளும் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டது. இவைகளிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது. இந்த யோசேபாத்தின் பள்ளத்தாக்கு யோவேலில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நிச்சயமாய் கடந்து வந்து நியாயம் தீர்ப்பேன் என்றார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரப்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, the valley of judgment, வேலி ஆஃப் யெகோஷாபாத் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள் பல விதத்தில் அழைக்கப்பட்டாலும் இந்த இடத்துல தான் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபம். எல்லாரும் அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். ஏன் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான்? இன்றைக்கு வரைக்கும் அந்த வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்ட் கல்லறை என்று சொன்னால் இந்த எருசலேமினுடைய மிக முக்கியமான இடமாகிய இந்த மவுண்ட் மோரியாவுக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய மவுண்ட் ஆலிவ்ஸ்ல பதிக்கப்பட்டிருக்கிறதான கல்லறைகள் தான். காரணம் என்ன? தேவன் சொன்னார், நான் எப்படி இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டேனோ அப்படியே நான் மீண்டும் இந்த இடத்துல திரும்பி வருவேன் என்றார். அவருடைய பாதங்கள் இந்த இடத்துல இருந்து தான் ராஜ்யத்துக்கு நேராக புறப்பட்டு போனது. மவுண்ட் ஆலிவ்ஸ் என்று சொல்லி இருக்கிற ஒலிவ மலையில இருந்து தான் அவர் பிதாவினுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து போனார். அப்பொழுது சொன்னார், நான் மீண்டும் இதே இடத்துல தான் வருவேன் என்றார். வேற ஒரு இடத்துக்கு அவள் வரப்போகிறதில்ல, மீண்டும் மலையிலே தான் அவருடைய பாதங்கள் படப்போகிறது. அங்கே வந்து நியாயம் தீர்ப்பார். யூதர்களுடைய நம்பிக்கை மேசியா வரும்போது சகரியால சொல்லப்படுகிற அவருடைய பாதங்கள் இந்த இடத்துல படப்போகிறது, இந்த பள்ளத்தாக்கிலே தான் வரப்போகிறது. ஆகையால் யார் இந்த இடத்திலே இருக்கிறார்கள், யார் இந்த இடத்திலே மரித்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டால் முதல் எங்களுக்குத்தான் ராஜ்யம், நாங்கள் தான் முதல்ல போவோம், அப்புறம்தான் மற்ற எல்லைகளில் இருந்து ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்று இங்கே ஒரு புனித ஸ்தலமாக, புனித இடமாக அவர்கள் கருதி அவையில் எவ்வளவு பணம் கொடுத்தும் அந்த இடத்திலே அவர்களுடைய கல்லறையை அமைக்க பார்க்கிறார்கள். கருமையானவர்களே, கல்லறைகள் எங்கு அமைக்கப்படுகிறது என்பது முக்கியமல்ல, கர்த்தரோடு இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான காரியம். இந்த கித்ரோன் வேலி மிக முக்கியமான வேலியா இதில் தான் இருக்கிறது. யோசபாத்தினுடைய பள்ளத்தாக்கு என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. அங்கே கர்த்தர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார். அதே நேரத்தில் ஹின்னோம் பள்ளத்தாக்கை பார்த்தோம், அங்கே அவர் தள்ளி விடுவார். அங்கே எப்பொழுதும் அக்கினி எரிய போகிறது, எப்பொழுதும் சூழ்நிலைகள் இருக்க போகிறது. அந்த பள்ளத்தாக்கிலே எப்பொழுதும் மரணத்தினுடைய காரியம்தான் அல்லது அவனுடைய புழு பட்சிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கிறது என்பதை குறித்தும், அக்கினி அவியாததாக இரவும் பகலும் இருக்கும், அது ஆழமாய் தோண்டப்பட்ட மிக பயங்கர பாதாளமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கேயோ அவர் வருவார், அவர் வந்து அரசாளும்படிக்கு, ஆளுகை செய்யும்படிக்கு இறங்க போகிறார். அப்பொழுது கித்ரோன் வேலி ரெண்டாய் பிளக்கும், வலது பக்கமும் இடது பக்கமும் என்று சொல்லி அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற ஏரியா ஒரு பக்கமாக, மவுண்ட் ஆலிவ்ஸ் இருக்கிற ஏரியா இனியொரு பக்கமாக இது பிளந்து போகும். இது பிளக்கும் பொழுதுதான் நன்றாய் இருக்கக்கூடிய தண்ணீர் நேரடியாக சவக்கடலிலே போய் சேரும். கருமையானவர்கள், மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். ஏனென்றால் இந்த கித்ரோன் வேலையில் நீங்கள் பார்ப்பீர்களா, பழைய ஏற்பாடு பகுதியில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தது. தாவீதின் நாட்களிலே 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 10 முதல் 13 வசனங்களை நீங்கள் பார்த்தால், அப்சலோம் ஒரு காரியத்தை தாவீதுக்கு முன்பாக செய்ய பார்ப்பான். அவனுடைய மகனாகிய அப்சலோம் திடீர் என்று சொல்லி அவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேல் கண் வைத்து எப்படியாவது தாவீதை கொலை செய்து அல்லது தாவீதை தள்ளிவிட்டு நான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி எண்ணி ஹெப்ரோனுக்கு தன்னை
போக வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே கர்த்தருக்காக நான் பலி செலுத்த அல்லது காணிக்கை செலுத்த நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி ஹெப்ரோனுக்கு போகிறதுக்காக தாவீதினிடத்தில் ஒரு பர்மிஷன் வாங்குகிறான். தாவீதும் சொல்கிறான், ஆண்டவருக்குரிய காரியம் தாராளமாய் நீ போய் செய்யலாம் என்று சொன்னான். ஆனால் அவன் போய் என்ன செய்ய சொல்லுகிறானாம்? அங்கிருந்து பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். இவன் ஒரு ஏற்பாடு பண்ணுகிறான். எக்காலத்தை ஊதி ராஜாவானான் என்று சத்தமிட்டு சொல்லி ஒரு மிக சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்கினான். அப்படி எருசலேமிலே பார்க்கும் பொழுது வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அது நம்மால் நமக்கு யார் எக்காலம் ஊதினாலும் சரி, என்ன கூப்பிட்டாலும் சரி, ஒரு கூட்டம் பின்னாடி போகிறதுக்கு இருக்கும் பாருங்க, அப்படி ஆட்டு வந்த மாதிரி போயிடுவான். என்ன செய்ய போகிறதுன்னு கூட தெரியாது, ஆனால் அதுக்கு பின்பாக போவார்கள். ஆனால் இவனுடைய வஞ்சகமான நிலைமையை வைத்து அறியாமல் போனார்கள். அப்சலோம் இப்படி நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எப்படியாவது ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினான் என்ற செய்தி தாவீதுக்கு வருகிறது. ஏன்னா அவனோட கூட ஆலோசனை கொடுக்கிறதற்கு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த அத்தியோபாலின் அவனுடைய கிரியைகள் அவனுக்கு முன்பாக இருந்தது. ஒவ்வொரு காரியம் அவனுடைய திட்டங்களை எல்லாம் மாற்றி கொண்டு போவதற்காகவே இந்த அகித்தோப்பால் ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். ஏதாவது திட்டங்களை செய்து ராஜாவை எடுத்து போடவன், இவனை கொண்டு வரவன், இவன் மூலமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தரலாம் என்று சொல்லி இந்த அகித்தோப்பேல் என்று சொல்லப்படுகிறதான அவனுடைய தீர்க்க தரிசனங்களும் ஆலோசனைகளையும் கேட்டு கவனம் இல்லாமல் அவனுக்கு இரையாய் போனான் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அதைத்தான் நீங்கள் பிற்பாடு வாசிக்கிறீர்கள். இது ஒரு பெரிய பகுதியை நான் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்கிறேன். என்ன கருமையானவர்களை, இப்படி அவனுடைய ஆலோசனைகளை கேட்டு ராஜாவை தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு போகிறான். கடைசியில் என்ன நடக்கிறது? தாவீது இதை குறித்து கேட்டு கித்ரோன் இந்த வேலி, ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு வரைபடத்தில் காண்பித்த பகுதிகளிலே கிறிஸ்தவ கல்லறைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். அது வேற ஒன்றுமில்ல, கித்ரோன் வேலியினுடைய நடைபாதை. அந்த பாதையில் அப்படியே நீங்கள் போனீர்கள் என்றால் கடைசியில் சென்ட்ரல் வேலிக்கு ஜாயின் பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அது நேரடியாக மவுண்ட் ஆலிவ்ஸில் போய் ஒலிவமலையின் போய் சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கும். இந்த பகுதி வழியாகத்தான் இது அன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜாவின் பாதை. அதனாலே அது அப்படியே வைத்திருக்கார். ஏனென்றால் தாவீது ராஜா அவனோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூட என்ன செய்வானாம், இந்த அப்சலோம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததினால் அவர்களுடைய ஆலோசனைக்காரர்கள் சொல்லுவார்கள், தாவீதினிடத்துல உமக்கு எதிராக எழும்பியிருக்கிறான் உம்முடைய மகன், ஆகையால் அவனை நிச்சயமாய் நாம் முறியடிக்க வேண்டும், அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற தலைப்பில் அவனுக்கு ஒரு காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவனோ தாவீது என்ன சொல்லுவான், தன்னுடைய மகன் எனக்கு விரோதமாக எழும்பினான் கூட அவனை கொல்லக்கூடாது, அவனுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் அறியாமையில் செய்கிறானோ அறிந்து செய்கிறானோ நாம் நகர்ந்து போய்விடலாம் என்று சொல்லி தாவீதினுடைய நகரத்திலிருந்து, நான் ஏற்கனவே உங்களுக்கு தாவீதினுடைய நகரத்தை காண்பித்தேன், அந்த தாவீதினுடைய நகரத்திலிருந்து அவன் புறப்பட்டு போவான். அவன் புறப்பட்டு வெளியே அப்படியே போய் இந்த ஒலிவமலைக்கு கித்ரோன் ஆற்றின் வழியாக, கித்ரோன் வேலி பள்ளத்தாக்கு வழியாக மேலே ஏறி அவன் மவுண்ட் ஆலிவ்ஸ் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒலிவமலையில ஏறி அவன் அப்படியே கடந்து போவான். இது மிக முக்கியமான இடம். அதுல பார்த்தீங்கன்னா அவன் மனம் கசந்து, எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி இருக்கிறாய், நீ ராஜாவா இருக்கிறாய், அப்சலோம் எப்படிப்பட்டவன், நாங்களெல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட தன்னுடைய மகனுக்கு தீங்கு வரக்கூடாது என்று சொல்லி இவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி தாவீது அழுது கொண்டே வெறும் காலிலே நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இது 15ஆம் அதிகாரம் 16, 18 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. இதுல கர்த்தர் நிறைய காரியங்களை காண்பிப்பார். அப்போ ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சாதோக் என்று சொல்லுகிறவன் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்பி கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தை பார்க்கிறதுக்கு என்னை திரும்ப வர பண்ணுவான். அப்ப சாதோக் காரியம் சொல்லுவான், ஐயா நீர் ஏன் புறப்படுகிறீர், நீர் இந்த முக்கியமாய் வைத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கு, அதுதான் உனக்கு நியாயம் விசாரிக்கும், அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தால் நீர் ஜெயிக்கலாம், உடன்படிக்கை பெட்டி இருந்தால் கர்த்தர் விசாரித்து பார்ப்பார், ஆகையால் அதை எடுத்துக்கொண்டு போம் என்று சொல்லுவான். அவன் சொல்லுவான், தேவன் நியமித்து வைத்திருக்கிற இடத்துல அது இருக்கிறது, அதை நான் என் சௌரியத்துக்காக எடுத்துக்கொண்டு போக மாட்டேன்,
அது அங்கேயே இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை பெட்டியுள்ள வரைபடத்தை காண்பித்திருப்போம். அது பெட்டி எதுக்காக என்றால் அது அந்த இடத்துலையே இருக்கட்டும், அது மாற்றப்பட வேண்டாம். அது அங்கேயே இருக்க வேண்டியது, அது அவருடைய இடம். என்னை தப்புவிக்கிறதற்கு கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அவர் என்னோடு இருந்து தப்புவிக்கட்டும். என்னை அவர் தள்ளி போட நினைத்தாரானால் என்னை அவர் தள்ளி போடட்டும், அவர் விசாரிக்கட்டும். அவரை நான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு நான் எங்கேயும் என் பாதுகாப்புக்காக போக மாட்டேன். அவர் என்னை பாதுகாக்க எங்கிருந்தாலும் செய்வார் என்று அருமையாய் ஒரு காரியத்தை அவன் எடுத்து வைத்து கண்ணீரோடு கூட அந்த இடத்துல இருந்து புறப்படுவான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் 30ஆம் வசனத்தில் காண்பிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். இது கிறிஸ்துவுக்கும் இவனுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசுவும் அவருடைய பந்திக்கு முடிந்ததுக்கு பிற்பாடு ஸ்தோத்திர பாடலோடு சீஷர்களோடு இந்த கித்ரோன் ஆற்று நண்டையில் இதே இடத்துல அவர் ஒலிவ மலைக்கு ஏறுவார். கருமையானவர்களே, 2 பேருடைய காரியமும், ஏனென்றால் சத்ரு அவருடைய வாசலை எடுக்கலாம் என்று நினைக்கிறது, சத்ரு ஆக்கிரமிக்கலாம் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை எடுக்கலாம் என்று நினைக்கிறது. ஆனால் இயேசு அவருடைய ராஜ்யத்தை இதன் மூலமாகத்தான் ஸ்தாபிக்க போனார். தாவீது இதில் இழக்க போகிறத சூழ்நிலைகள் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக இருந்தால் அவன் அழுது கொண்டு போனாலும் கர்த்தர் தாவீதோடு இருக்கார். அவனுடைய ராஜ்யத்தை ஒருவனும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் பார்க்கிறோம். அப்சலோம் கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் அகித்தோப்பாலின் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகியால இப்படிப்பட்ட துர் ஆலோசனையிலே அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இவைகளிலிருந்து எப்படி மீண்டு வருவது? ஆனால் 2 சாமுவேல் 18:18 சொல்லப்படுகிறது, அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான். இவன் நன்றாயிருக்கும் போதே ஞாபக குறியாக ஒரு அடையாள கல்லை வச்சுட்டான் எருசலேமுக்குள்ள. அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காரியம், குல்லா வடிவத்தில் ஒன்று காண்பித்தேன். அது வேற ஒன்றும் இல்லை, அப்சலோனுடைய அடையாள குறியாக இருக்கக்கூடிய தூண் என்று சொல்வார், அப்சலோம் பில்லர் என்று சொல்வார்கள். அந்த அப்சலோம் பில்லர் அவனை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துட்டான். எதுக்காக? என்னை பிற்காலத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நாம் நினைக்கிறோம். 2000-3000 வருஷம் ஆனாலும் சரி, இன்றைக்கு நினைக்கக்கூடிய காரியங்களா இருந்தது. இது ஒன்று அழியாமல் இன்னும் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இது ஒன்று எருசலேமின் ஆலயம் இடிந்து போனது 70ஆம் ஆண்டில். 70ஆம் ஆண்டு, கிறிஸ்து மரித்ததுக்கு பிற்பாடு 70ஆம் ஆண்டில் இயேசு சொன்னபடி எருசலேம் ஆலயம், தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. ஆனால் இந்த அப்சலோம் நிறுத்தின தூண் யாரும் தொடக்கூட இல்லை, ஒரு சின்ன அசைவு கூட பார்க்கவில்லை. அது இடிபாடுகளுக்குள் சிக்கவில்லை, யாரும் அதை இடிக்கவும் இல்லை. அது அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த போகிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு அவன் வைத்தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கிறது. என் நினைவு கார்த்தமாக கர்த்தர் அதையும் கூட, ஒரு தீமையான யோசனை உள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட அந்த எருசலேமின் பகுதியிலே கர்த்தர் இன்னும் அதை வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இவன் நிறுத்தின அந்த தூண் எதுக்காக நிறுத்தினான்? ஏற்கனவே தூணை நிறுத்தினான். அந்த தூணுக்கு தன் பெயரையும் தரித்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு முக்கியமான காரியம்! இதுக்கு முன்பு பாருங்கள், அவன் தனக்கு ராஜ்யத்தை, தாவீதினுடைய ராஜ்யத்தை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் என்றான். தாவீதுக்கு ராஜ்யம் தாவீதால் கிடைக்கல, கர்த்தரால் கொடுத்தார். அப்சலோம் கர்த்தருடைய ராஜ்யத்தின், கர்த்தருடைய பங்கை எடுக்கலாம் என்று நினைக்கிறான். அது கர்த்தர் கொடுக்கிற மனுஷனிடத்துல தான் கர்த்தருடைய பங்கு இருக்கும். அவனுடைய சொந்த மகனாக இருந்தாலும் கூட கர்த்தர் கொடுத்த பங்கு கர்த்தருடையது. கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரோ அவர்களுக்கு தான் இருக்கும். சொந்த மகனுக்கு கூட அது போக முடியாது. அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு போக வேண்டிய நாளிலே தான் அது போக முடியுமே ஒழிய, எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தாலும் நிச்சயமாய் வெல்ல முடியாது என்பதை இந்த பகுதியின் மூலமாய் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அவனே சாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வர, அவன் பெரிய முடி உள்ளவனாக காணப்பட்டபடினால், அவனுடைய கூந்தல் மிக பெரியதாக இருந்ததுனால கர்வாலி மரத்திலே மாட்டி அவன் தொங்க வேண்டிய நிலைமைக்கு போனது. அவன் போன குதிரை அவனை விட்டு போனது. அவன் அப்படியே தொங்கினான். அவனுக்கு எதிராளியாக இருக்கிறதான காரியங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு அவனுடைய மரணத்தை தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை. தாவீதுக்கு எண்ணம் இல்லை, அவனுடைய மகனை கவனமாய் நடத்துங்கள், எந்த விதத்திலையும் எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொல்லி மிக முக்கியமாய் கவனமாய் நடத்த சொன்ன. ஆனால்
ராஜாவின் மேல, தாவீதின் மேல வைராக்கியமாய் இருந்த அவனுடைய மிக முக்கிய 3 பாதுகாப்பாளர்கள், ஒருவன் அதை கவனமாய் கேட்டான, மற்றொருவன் அதை செவி கொடுக்கிறதா இல்லை. அவனை கொன்று போட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறது என்ன? மிக முக்கியமாக இந்த பள்ளத்தாக்கிலே தாவீது அழுது கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு ஆண்டவரை சாட்சியாய் வைத்து போனதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் தாவீதின் மேல் பிரியமாய் இருந்தால் அவர் நியாயம் விசாரிப்பார். இது நியாயம் விசாரிக்கிற பள்ளத்தாக்கு. இது ஒருவேளை அவர் வந்து நியாயம் விசாரிக்கிற ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் அங்கே யாரெல்லாம் நியாய விசாரிப்புக்காக அந்த இடத்துல வைத்தார்களோ விசாரிக்கப்பட்டது. ஏன் அப்சலோமே தனக்கு பின்னாடி மகன் இல்லையே சொல்லுவதற்கு, ஆகையால் இந்த இடத்துல ஒன்றை நான் என்னுடைய ஞாபகார்த்தமாய் வைக்கிறேன் என்று சொன்னான். அதையும் விசாரித்தார் கர்த்தர், அதையும் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கிறதே. எனக்கு அருமையானவர்களே, இது விசாரிக்கிற பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் டெசிஷன், மிக முக்கியமாய் தீர்மானிக்கக்கூடிய இடமாய் கர்த்தர் அதை நமக்கு முன்பாக காண்பிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கிற அடுத்த படத்திலே பார்த்தால் மிக அருகாமையிலே உங்களுக்கு சகரியாவினுடைய கல்லறையை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவின் நாட்களிலும் கூட இவைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வரைபடங்களும் தான் உங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற. இந்த தூர பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடிய காரியம் முழுவதுமாகவே கல்லறைகள், அது கீழ் வரைக்குமே கல்லறைகள். அதுல கீழே அடிப்பாகம் சகரியாவினுடைய அந்த ஒரு பிரமிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கு அருகிலே தான் ஒரு செடி இருக்கக்கூடிய ஒரு அருகிலே அடுத்த வரைபடத்தில் ஒரு கோடு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்சலோம் அந்த பில்லர் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு அருகாமையிலே பாதி மறைக்கப்பட்ட இடத்துல அந்த அப்சலோம் பில்லர் இருக்கிறதும், அங்கிருந்து இது ஒரு சற்று ஒரு 2 நிமிஷம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த சகரியாவினுடைய கல்லறைகள் இருக்கிறதாக கருதப்படுகிறது. ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லி வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து கீழே இருந்து நீங்கள் மேலே பார்த்தால் முழுவதுமாகவே கல்லறை. இது கித்ரோன் வேலியிலிருந்து மவுண்ட் ஆலிவ்ஸ் வரைக்கும் அப்படியே மேலே போகிறதை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படி கர்த்தர் இந்த இடத்துல ஒரு விசாரிக்கிற தேவன் என்பதையும் ஒரு விசாரிப்பின் தேவனாக இருக்கிறார் என்பதையும் குறித்து பார்க்கிறோம். இன்னொரு கழுகு பார்வைக்குரிய அடையாளத்தை பார்த்தீர்கள். ஆனால் டெம்பிள் மவுண்ட் இருக்கிறதையும் மவுண்ட் ஆலிவ்ஸ் இருக்கிற இடத்தையும் அப்சலோம் டூம், சகரியா டூம் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதை மேலோட்டமாய் பார்த்தால் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அழகாக பார்க்கக்கூடிய ஒரு மேல் பார்வை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற. கருமையானவர்களே, இவைகளை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டியது. ஏற்கனவே சகரியா கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல மிக முக்கியமாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை தேவனுடைய ஆவியானவர் திட்டமாய் அதை வெளிப்படுத்தி காண்பித்து இந்த இடத்துல கடைசி நாட்களிலே அவர் வரப்போகிறார் என்பதையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு பகுதிகளிலும் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 11 12 வரைக்கும், வெளிப்படுத்தலின் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 21 வரைக்கும் அதை நீங்கள் அப்புறமாக வாசித்து பாருங்கள் அருமையானவர்களே. அதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆழமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, யோவேலின் தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு முக்கியமாக இந்த இடத்துல பிரதிபலிக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், வேலி ஆஃப் ஜோசபாத் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல சந்திப்பார், ஆண்டவர் அங்கே நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்க பார்ப்போம். இப்படி சில பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 15, 2 சாமுவேல் புஸ்தகம் 18, யோவேலின் புஸ்தகம் 3, மத்தேயின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், இவை எல்லாம் மிக முக்கியமான காரியத்தை இந்த கித்ரோன் பள்ளத்தாக்கிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கடைசியாய் வந்த பவனி, அவர் கழுதையின் மேல் ஏறி அவர் மவுண்ட் ஆலிவ்ஸ்ல மேல இருந்து பெத்னியிலிருந்து வரும்பொழுது இந்த பகுதி வழியாகத்தான் கீழே வந்து மறுபடியுமாக அந்த கோல்டன் கேட் என்று சொல்லிக்கூட இருக்கக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள். அதற்குள்ளாக அவர் பிரவேசிப்பார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் 1 முதல் இருக்கிற வசனங்களை. கருமையானவர்களே, அப்போ இயேசு இந்த பகுதியில அநேக தரம் கடந்து வந்தார். ஜெபிக்கிறதற்காக எப்பொழுதும் கூடின மலை என்று சொல்வார், அந்த இடத்திலே கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம்.
எப்பொழுதெல்லாம் எருசலேமில் இருக்கிறார் அப்பொழுதெல்லாம் இந்த இடத்தை கடந்து போனார். யோவானின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா, கடைசியாக நான் அப்பொழுது சொன்ன அந்த ராபோஜன பிற்பாடுள்ள பந்திக்கு ஆயத்தப்படுத்தி அவர் போன ஜெபிக்கிறதுக்காக கல்லெறியும் தூரத்திலே அவர் போய் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறதுக்காக அந்த இடத்தை தெரிந்து அந்த வியாகுலப்பட்டு ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயிலும் உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று சொல்லி மனம் கசந்து தேவனோடு கூட பேசின இடமாய் கருதப்படு. ஆகையால் இந்த இடம் வேலி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த யெகோஷாபாத் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்படுகிற இடம், ஜெபிக்க வேண்டிய இடம், ஆண்டவரோடு கூட கொஞ்ச நேரம் தங்கி இடைபட வேண்டிய இடம். ஆகையால் தான் இந்த கெத்செமனே தோட்டம் வரும் பொழுது அநேகர் அந்த இடத்துல ஜெபிப்பார்கள், காத்திருந்து ஜெபிப்பார்கள், கர்த்தருடைய கரத்தில் அங்கே கேட்பார்கள். ஏன்னா அவர் நிச்சயம் ஒரு டெசிஷன் அந்த இடத்துல எடுக்க உதவி செய்வார். உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, இனி வரக்கூடிய நாள் நியாய தீர்ப்பிலும் சரி, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற சில காரியங்கள். ஏன்னா இது ஒரு புனித ஸ்தலமாய் தேவன் இந்த பூமியிலேயே ஒரு புனித ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். அது இந்த இடத்துல கிரியைகளை காண்பிக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். கருமையானவர்களே, இதே இடத்துல தான் பேதுருவும் அலங்கார வாசலிலே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் அலங்கார வாசல் என்னும் வாசலிலே அங்கே இருக்கிறவனை எழுந்து நடக்க பண்ணுகிற காரியம் இதே கித்ரோன் வேலியிலே இருக்கக்கூடிய மேல் பகுதியிலே, மேற்கு பகுதியிலே தான் நடந்தது என்பதும் திட்டமாய் வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காண்பித்தேன். ஒரு படிக்கட்டு போல இருக்கிற ஒரு அமைப்பை பார்த்திருப்பீர்கள். அந்த அமைப்பு இந்த கித்ரோன் வேலியினுடைய மேல் புறத்திலே தான் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி இன்றைக்கு இவைகளிலே சில சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கீகோன் ஆற்றினுடைய தண்ணீர் போகிறதுக்கு, சுத்தமான தண்ணீர் போகிறதுக்கு இப்ப இல்லை. ஏன்னா இப்பொழுது எல்லா எருசலேமின் கழிவுகளும் போகக்கூடிய ஒரு ஆறாக, ஒரு இடமாகத்தான் இது கருதப்படுகிறது. இன்றைக்கு ரபிஷ் என்று சொல்வார். அப்படி குப்பை கூளங்களை போல இருந்து போகக்கூடிய தண்ணீராகத்தான் இருக்கிறது. இதுல கீகோன் ஆறுல இருந்து போகிற தண்ணீர் 4% தான். மீதம் இருக்கிற எல்லாமே அங்க இருக்கிற மற்ற கழிவுகளாக தோணுகிறது. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாட்களிலே 100% நல்ல தண்ணீர் இங்கிருந்து புறப்படும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இது நிச்சயமாய் நடக்க போகிற ஒரு சம்பவம். நீங்கள் ஒரு வரைபடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் பார்த்தால் இந்த கல்லறைகள் எல்லாம் மிக முக்கியமான கல்லறைகள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. எதுக்கென்றால் அந்த கல்லறைகளின் மேலே பார்த்தா எல்லாம் கல்லை வைத்திருப்பார்கள். அது ஒரு முக்கியமான சம்பவத்தை நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டும். கல் எதற்கு வைத்திருக்கிறார்கள்? எல்லா கல்லறைக்கு மேலே கல்லை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பல நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடையாளத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் இந்த கல் எதற்காக வைத்தால், ஒன்று ஞாபக குறியாக நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து இதில் இவர்களுடைய காரியங்களை அறிவு கொடுத்துக்கிறோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோம், ஆண்டவரிடத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம், இவர்களை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு நினைவுகார்த்தமாக கல் வைக்கப்பட. பூ வைத்தா கொஞ்ச நேரத்தில் போகும், புல் உலர்ந்து பூ போயிடும். ஆனால் கல் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ வருஷ காலமும் அங்கேயே இருக்கலாம். இனியொன்று, கல் எதுக்கு மேலே வைக்கிறாங்க? அது அப்படியே கீழே ஆழமாகவே இருக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கட்டும். அது மேலே எந்த விதத்தில் யாரும் எடுத்து போட்டு விட்டு அதை வேறு விதமாய் மாற்றக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் ஒரு ஒழுங்குகளை வைக்கிறார்கள். இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் இதில் பெரிதளவாக கர்த்தர் இதை எதையும் சொல்லி செயல்படுத்தவில்லை. கருமையானவர்களே, ஆகையால் இந்த கித்ரோன் வேலி, இந்த இடத்தை குறித்து நாம் கடைசியாய் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்த்தால், அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்தில் சாயும். இது தீர்க்க தரிசனம். கடைசி நாள் பிளந்து போகும். இப்பொழுது கூட அங்கு ஏன் கட்டடங்கள் கட்ட முடியாது தெரியுமா? ஒலிவ மலையிலே சில கிராக் ஃபார்ம் ஆகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள், பிளவு பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். ஆகையால் யாரும் கட்டக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவு இப்பொழுது சமீப காலத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சகரியா அதே 14:5 நீங்கள் வாசித்தால், அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள், மலைகளின் பள்ளத்தாக்கு
ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சி தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆம் அருமையானவர்களே, எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கர்த்தர் இந்த பிளவை உண்டாக்க போகிறார். எல்லாம் ஓடி போவார்கள், ஆங்காங்கு தெரிச்சு போவார்கள். எசேக்கியேலின் புஸ்தகத்திலே பார்த்தால் இந்த இருக்கிறதான ஆத்சோல் எடுங்கிற இந்த பகுதிகளிலிருந்து என்கேதி வரைக்கும் தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறும். என்கேதி என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வரைபடத்தை கூகுள் எர்த் மேப்பை உங்களுக்கு காண்பித்தேன். அதில் டெட் சி போகும் வழியிலே நிறைய பாதைகளின் வழியாய் வளைந்து போய் கொண்டிருக்கிறது. அதில் டெட் சி பகுதியை சந்திக்க அந்த சவக்கடலை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் முன்பதாக என்கேதி என்ற பகுதி இருக்கிறது. அங்கேதான் தாவீது அத்துல்லாம் என்னும் குகையிலே ஒளிந்து கொண்டிருந்தான் சவுலுக்காக. அங்கேதான் சவுலையும் கூட சந்தித்தான் என்று சொல்லி ஏறக்கூடிய 400 பேரோடு கூட அங்கே அவன் ரொம்ப நாள் வாசம் பண்ணினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த என்கேதி என்று சொல்லுகிற இடம் நாங்கள் நிறைய நாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். எல்லா நம்மோடு கூட வருகிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறோம். அந்த என்கேதி வரைக்குமே நல்ல தண்ணீர் கிடையாது. காரணம், அது முழுவதுமாக அந்த டெட்சியினுடைய உப்பு, மிக அதிகமான உப்பு இருக்கிறபடியினாலே அந்த இடம் மிகவும் ஆழமாய், அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப டீப்பாக நாம் பார்க்கக்கூடிய இடமா இருக்கிறது. ஏன்னா டெட்சி தான் லோவஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த பூமி முழுவதும் இருக்கிற தாழ்வு நிலைப்பகுதி என்று சொன்னால் அந்த சவக்கடல் தான். அப்போ அங்கே மிக அதிகமான உப்பு. இப்படி இருக்கும் பொழுது என்கேதியிலே நல்ல தண்ணீர் இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் நீ வாசித்து பார்த்தா அப்போ என்கேதியிலே நல்ல தண்ணி வந்து மீன் பிடிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு வழியே இல்லை. மீன் இன்றைக்கு உயிரோடு அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா டெட்சியில் ஒரு உயிரினமும் கிடையாது. சவக்கடல் என்று சொல்லுகிற ஒரு உயிரினமும் கிடையாது. அப்போ என்கேதியிலே மீன் பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் சவக்கடல் தண்ணீர் போய் சேரும். ஆனால் அங்கே இருக்கிற சில குழிகள் என்று சொல்லுகிற குழிகள் உப்பு அப்படியே தான் இருக்கும் என்று வேதமே திட்டமாய் சொல்லுகிறது. ஆனால் என்கேதியிலே மீன் பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை மாறும் எப்பொழுது தேவன் அவருடைய நியாய தீர்ப்புக்கு பாதத்தை இந்த ஒலிவ மலையில் வைக்கும் பொழுது ரெண்டாய் பிளந்து அங்கே கீகோன் ஆறில் இருக்கிற மிக முக்கியமான நல்ல தண்ணீர் எல்லா எல்லைகளிலும் பரவி போகக்கூடிய நாட்கள் சமீபம். இந்த நாளுக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி எவ்வளவு நாள் செல்லும் என்பது நமக்கு தெரியாது. பிதா ஒருவரை தவிர வேறு ஒரு மனுஷனுக்கும் அது தெரியாது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகையால் நாம் அந்த நாட்களுக்காக ஆயத்தமாய் இருப்போம். நிச்சயமாய் நம்மை அந்த யெகோஷாபாத் என்று சொல்லப்படுகிறதான தேவன் நியாயம் தீர்ப்பார் என்ற எல்லையின் காரியங்களின்படியே நிச்சயம் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பு இருக்கு. அதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்படுவோம். நாம் உண்மையாய் ஆயத்தப்பட்டு ஆண்டவருக்கு காத்திருந்தால் எந்த நியாய தீர்ப்பின் நாட்களிலும் கர்த்தரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கலாம் அருமையானவர்களே. ஆகையால் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த கித்ரோன் வேலி என்று சொல்லப்படுகிற இந்த வேலி ஆஃப் ஜெகோஷாபாத் என்று இருக்கக்கூடிய இந்த பகுதியை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்த ஒரு பகுதியோடு கூட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது போதகர் ஹென்றி. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காத்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அருமையானவர்களே. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த பகுதியில்.